நினைக்கிறேன். இம்பார்ட்டன் எது சொல்கிறேன்னா லைக் டிஎஸ்ஏ தாங்க. டிஎஸ்ஏ தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசிக்கிறத காட்டு டிஎஸ்ஏல ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் கீக்ஸ் வெர்க்கீஸ் இருக்குது, லீக் கோட் இருக்குது, ஃபுல்லாக பார்த்து ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணி சரி. இப்போ நம்ம உன்குள்ள நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாமா? உன்குள்ளனா யூடியூப் தாங்க, அதான் அப்படி சிம்பிளாக சொல்கிறேன். ஆஹா, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம நண்பர் குமாரி கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்காரு. அண்டு நிறைய பேருக்கு இதிலேருந்து நிறையா டவுட்லாம் கேட்டிருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா சிம்பிளுங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் ஸ்ட்ராட்டஜி தான் இது யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். டெய்லி நீங்கள் 1 hour வந்து அலோகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அலோகேட் பண்ணி உங்களோட டெடிகேஷனை போடுங்க, கண்டிப்பாக இட் வில் ஒர்க் உங்களுக்கு. அண்ட் தென் இதுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுப்பேங்க. இப்போ வாங்குகிற ஃபோனுக்கு கேரண்டி தரானோ இல்லையோ, நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறேன். இது ஒர்க் ஆகுனா நீ என்னைய வந்து கேளு, கமெண்ட்ஸ்ல கேளுங்க, ஓகேவா? He is the non-Modi, he is a politician. No COVID-19 of India. நீங்க முக்கியமா அதுக்கு எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போட்டுட்டு அதுக்காண்டி ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு வரட்டா என்கிட்ட வந்து கேளுங்க, ஓகேவா? நான் பதில் சொல்றேன். ப்ரோ உங்களுக்கு பிரியாணி பார்சல் வரதுக்குல கூடிய சீக்கிரம் பிரியாணி உங்கள் இல்லம் தேடி வரும். அட்ரஸ் மட்டும் எனக்கு டிஎம் பண்ணுங்க, ஓகே? பாய். 10 கிலோ கறி. அண்ட் உங்களுக்கும் பிரியாணி பார்சல் வேணும்னா மக்களே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தோழர்களே. என்ன இப்போ தோல்னு சொன்னால் கூட அந்த வானவில் தோலை தாங்க ஞாபகம் வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு குமார் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ப்ரோக்ராமிங் கான்செப்ட்லாம் புரியுது, பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு புரியலை அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று கிரியேட் பண்ணி இப்போ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டான டாஸ்க்ஸ் வந்து நிறையா பண்ணலாம். லைக் இப்போ ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அதுவே திரும்ப ரீக்ரியேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் தென் வந்து என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நிறையா இதுக்கு ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. ஸோ அதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்களா? எப்படி யூஸ் பண்ணுறதுனா வந்து லீட் கோடில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். டே பை டே சால்வ் பண்ண உங்களுக்கே அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிய வரும். லைக் இப்போ ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்குமே ப்ரோக்ராமிங் இருக்குது, ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்னு சொல்லி. அண்ட் தென் வந்து ஃபங்க்ஷன் லாங்குவேஜ்னு இருக்குது. அப்புறம் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் ஓரியன்டாக அந்த லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜுமே இருக்குது. ஸோ இது நிறையா கேட்டகரி இருக்குது ப்ரோ. ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணலாம். அண்ட் தென் வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம், ஓகேவா? ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணுவோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு குமார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருந்தால் கம்பெனியில் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு ப்ரோ. இதுக்கான ஆன்சர் இல்லை ப்ரோ, கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் வச்சுருந்தா எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது லைக் இதெல்லாம் வந்து ஃபேக் தான் ப்ரோ. இப்போ 100% 99% கம்பெனி வந்து 90% கம்பெனி வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ்லாம் டசன்ட் கேர். அவங்க வந்து அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க. தே ஒன்லி கேர் வாட் டேலண்ட் யூ ஹேவ், ஓகேவா? அண்ட் தென் வந்து அந்த 10% ஆஃப் த கம்பெனி தான் உங்களோட ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியரை பற்றி கேட்பாங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப ரேர் தான், ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கங்களேன். நான் எவ்வளோ அரியர் வச்சுருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிக்க போகிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அரியர் இருக்குன்னு சொல்லி கரெக்டாக கமெண்ட் பண்ண, அரியர் வச்சுருந்தேன்னு சொல்லி கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. Moral of the story of the arrear is history of arrear doesn't matter bro. Like they only care about your talent. And then நீங்கள் வந்து ஸ்டாண்டிங் ஏரியா தான் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சது ஸ்டாண்டிங் ஏரியாவுமே ஃபஸ்ட்டு 1 month கிட்ட வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 1.5 months நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கிளியர் பண்ணாதே உங்களை கம்பெனி எடுக்க மாட்டாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்லாம் மேட்டரே கிடையாது, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு குமார் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரோ 2023 பாஸ்ட் அவுட்டு பட் நோ ஜாப், ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த ப்ரோக்கு என்ன சொல்கிறேன்னா, ப்ரோ டோன்ட் வெரி ப்ரோ, நான் இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த நம்மளோட வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வருஷம் வாங்கிடலாம். 2024 உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கன்ஃபார்ம். இப்போ எழுதி வச்சிட்டாங்க உங்கள் பேரை போட்டு ஜாப் ஆஃபர், ஓகேவா? ப்ரோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து ஃப்ரெஷர் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தே வாங்கலாம், ஓகேவா? என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் போட வேண்டியதெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் மட்டும் போடுங்க. அந்த டெடிகேஷனாக இருக்குது. அந்த ஒரு 2 monthsக்கு நம்ம கண்டிப்பாக வேலை வாங்குறோம். நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகே. தென் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மனசு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மோஸ்ட்டாக இந்த வீடியோவில் நான் ஜாயின் பண்ணுறேன், ஐ மீன் இந்த 2 monthsல நான் வந்து ஜாயின் பண்ணுறேன், சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. லைக் நானும் அக்செப்டட் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுங்க. ஸோ நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் நம்மளோட டீமில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஓகேவா? அண்ட் என்னோட ஃபுல் இன்ஸ்டா ஐடி தான் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராச்சும் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா இதில் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா அப்டேட் என்னாச்சும் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ரீல்ஸ் போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? இல்லை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட ரெஸ்யூம் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.